அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 100. நம்ம என்னதான் வெற்றிகரமான 100வது அத்தியாயத்துக்கு வந்திருந்தா கூட இங்கே நமக்கு போர் முடியலையே. ஆனால் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோன்னா, தேக்கனோட திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சுல்ல. கடைசியாக பாறைகளை தொலைக்கிற பகழி அம்பு பாய ஆரம்பித்ததோடு நிப்பாட்டி விட்டு போயிருந்தோம். இப்போ தான் இந்த பரம்போட விற்பனைக்கு நல்லா முழுசாக ஏறி தாக்குற அனுமதியை முடியன் கொடுத்தார் இல்லையா. இந்த உத்தரவுக்கு தான் நாள்லேருந்து உதிரன் காத்துக்கிட்டு இருக்கான். இவங்க முழு வலிமையோட தாக்கலை, ஆனால் அதுவே மூவேந்தர் படையினால் தாங்க முடியலை. இப்போ தான் தடவை உத்தரவே கிடச்சிருக்கு. இந்த பக்கம் விற்பனையோட முழு ஆற்றலும் அப்படி பீரிட்டுக்கிட்டு வெளியே வந்துருச்சு. விரியம்பு பகழியம்பு அப்படி இடைவெளி இல்லாமல் செலுத்துகிறாங்க பரம்பு தரப்புலேருந்து. ஏன்னா பரம்பு படையை ஒருத்தன் முற்றுகை இட்டுட்டான், அவங்களுக்கு தான் யார் அப்படின்னு உணர்த்தியே ஆகணும் அப்படிங்கிற வெறி பரம்பு தரப்பில் போரிட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வீரனுக்குமே இருந்துச்சு. இன்னைக்கு போர்க்களம் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு மரணத்தை பார்த்துச்சு. இப்போ எதிரிகளோட படையை முழுசாக சுற்றி வளைச்சான்ல கருங்கை வாணன். நிலைமை இப்படி தலைகீழாக மாறும்னு அவன் நினச்சி பார்க்கவே இல்லை. எதிரிகளால் யானைப்படையவே பிளந்துக்கிட்டு நண்பகலுக்குள்ள போர்க்களத்துக்கு ஆயுதங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் அவனால் நினைக்க முடியல. பரம்பு படையோட தாக்குதல் எல்லைக்குள்ள இந்த மூவேந்தர் படையோட முன்கள வீரர்கள் நிறைய பேர் சிக்கிக்கிட்டாங்க. பேரழிவுக்கு அப்புறம் தான் அவங்க நிலைமை அவங்களுக்கே புரிஞ்சது. ஆனாலும் உடனடியாக படையை பின்வாங்கவும் முடியலை. ஏன்னா ஒரே பகுதியில் ஏறி நின்று தாக்கிட்டாங்க, முற்றுகை இட்டுட்டாங்க. அவங்க இடத்துல இருந்து ரொம்ப தூரம் பின்னோக்கி வந்துட்டாங்க. இப்போ முடியலை. ஒரே பகுதியில் ஏறி நின்று தாக்கியிருந்தாங்க அப்படின்னா அப்படியே பின்னால் போயிடுவாங்க. ஆனால் இப்படி சுற்றி வளைச்சிருக்காங்கல்ல, பரம்பு படையை நடுவில் விட்டு சுற்றி வளைச்சிருக்காங்க. இப்போ எந்த பக்கமாக பின்வாங்குவாங்க? எதிரிப்படையை முற்றுகையிட்டு தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு முடிவை எந்த தளபதியுமே அவ்வளவு சீக்கிரத்தில் எளிதில் எடுக்க மாட்டான். ஏதாவது இப்படி அசம்பாவிதங்கள் நடக்குது, தனக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா பின்வாங்கவே முடியாது. முற்றுகை அப்படின்னா எதிரிப்படை மேலே முழுசாக ஒரு அடைப்பை உருவாக்குறது. பின்வாங்கல் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லை. அப்போது பின்வாங்கிற சூழல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை என்னைக்கு ஒரு தளபதிக்கு வருதோ அப்போ தான் இந்த முற்றுகை போரை நடத்துவான். கருங்கை வாணனும் முழு நம்பிக்கையோடு தானே இந்த உத்தியை முன்னெடுத்தான். எதிரிகளோட கைகளில் ஆயுதங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லி யானைப்படையவே கொண்டு போய் அடைச்சி வச்சான். அவன் திட்டம் போட்ட மாதிரி முற்பகலுக்குள்ளே பரம்பு வீரர்கள் கையில் இருக்கிற ஆயுதங்கள் பெரும்பான்மை தீர்ந்து போச்சு. பரம்பு படைக்கான பேரழிவை நோக்கி தான் நிலைமை இருந்தது. கருங்கை வாணன் யோசித்ததெல்லாம் சரிதான். ஆனால் தேக்கனோட உத்தியினால் வேந்தர் படையோட வேகம் குறைஞ்சி போயிடுச்சு. குழப்பத்தை உருவாக்கி கருங்கை வாணனை திசை திருப்பிட்டான். அப்போ மூஞ்சலுக்கு ஆபத்து எதுவுமே இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிற வரைக்கும் இந்த கருங்கை வாணனும் முழு வேகத்தோட தாக்குதல் முன்னெடுக்கலை. அந்த நேரம் அந்த கால அளவுக்குள்ள பாரி சொல்லி அங்கே காலம்பன் காட்டெருமை இதெல்லாம் நடந்து நிலைமை தலைகீழாக மாறிடுச்சு. இவங்களுக்கு ஆயுதங்கள் சேர்ந்துருச்சு. கடைசி 5 நாழிகையில் பரம்போட விற்படையினர் நடத்தின தாக்குதல் இதுவரைக்கும் நடந்த மொத்த தாக்குதலுக்கு நிகர். அழிவு அழிவு, வேந்தர் படையில் பேரழிவு. கையறு நிலையில் நின்னா கருங்கை வாணன். யானைப்படையை அழித்து நண்பர்களுக்குள்ளே எப்படி ஆயுதங்களை கொண்டு வந்தாங்கன்னு அவனுக்கு புரியலை. மனசு மிரண்டு போச்சு. அதனால் ஆற்றல் வரமாட்டேங்குது. படையினர் மீண்டு வர்றதுக்கு வழிகாட்ட முடியலை. கருங்கை வாணனோட போர் அனுபவம் எவ்வளவு சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். நெருக்கடி நிலையில் முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் அவன் தயங்கினதே கிடையாது. ஆனால் கருங்கை வாணன் சந்தித்த எந்த போரும் இந்த போரோட ஒப்பிட முடியாது. அதிகமான போர்களில் வெற்றி பெற்றிருக்கான். ஒரு சில போர்க்களங்களில் கொஞ்சம் பின்வாங்கி வெளியேறியிருக்கான். ஆனால் இன்னைக்கு ஏற்பட்ட அனுபவம் முற்றிலும் வேறு. அடி மனசில் அவனுக்கு ஒன்று கேள்வியை கொண்டு வந்துருச்சு.
பரம்போடு போர் செய்கிறதுக்கு தன்னோட படைக்கு எந்த தகுதியுமே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியும் அவன் மனசுக்குள்ளே வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேள்வி கருங்கை வாணனை ஆக்கிரமிச்சிச்சு. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே நிலைமை கைமீறிடுச்சு. முன்களத்தில் ஏகப்பட்ட வீரர்கள் பகழி அம்புக்கு பலியாகி மடிஞ்சாங்க. கவச வீரர்களோட படைக்கே இந்த நிலை அப்படிங்கவுமே மற்ற வீரர்களெல்லாம் பக்கத்தில் கூட வரல. கைவிடப்பட்ட படை வீரர்கள் மலையென கொன்று குவிக்கப்பட்டாங்க. தட்டியங்காடு முழுக்க குருதி பெருகி ஓடிச்சு. தட்டியங்காடை முழுசா பரன் மேலிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் திசைவேளர். நாள் இரவு தானே கபிலர்கிட்ட சொன்னார், இனிமேல் மரணமே இந்த நிலத்தை ஆட்சி பண்ணோன்னு. அந்த காட்சியை இப்போ கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடம்பே செயலிழந்தது மாதிரி இருந்துச்சு. கண்வெளியில் உயிரே இல்லை, ஆனால் அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனாலும் நாழிகை கோலை பார்த்துக்கிட்டே கைகள் அப்படியே மெல்ல உயர்த்தினார். போர் முடிவு சொல்லணும்ல. முரசோட ஓசை எதிரொலிக்க தட்டியங்காட்டோட 4வது நாள் போர் முடிவுக்கு வந்துச்சு. இங்கே அந்த யானைப்படை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம். காட்டெருமை மந்ததான் வந்து யானையெல்லாம் விரட்டி விட்டுருச்சே. மலை அடிவாரம் முழுக்க யானைகள் செதறி திரியுது. நண்பகலுக்கு அப்புறம் யானைப்படை முழுக்க முழுக்க கட்டுப்பாடை இழந்துருச்சு. தளபதி உச்சங்காரிக்கு முதல்ல என்ன நடந்ததுங்கிறதே புரியல. திடீர்னு யானைகளெல்லாம் மிரள ஆரம்பிச்சிருச்சு. நடுப்பகுதி யானைகள் வந்து பாகன்கள் சொல்கிற பேச்சை கேட்கல, கட்டுப்பாடை மீறி மிரண்டு திமிருது. பயந்து போன யானையோட பிளிரல் வந்து தனித்துவமாக இருக்கும். அதே மாதிரி நிறைய யானைகள் பிளிரவுமே வந்து படையோட தன்மையே மாறி போயிடுச்சு. காட்டெருமையை பார்த்ததுமே, ஒற்றை காட்டெருமையை பார்க்குறப்பவே இந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில் பெரும் எண்ணிக்கையில் காட்டெருமைகள் மொத்தமாக உள்ள நுழையவும் படைக்கு கட்டுப்பாடு போச்சு. மேலே இருந்த வீரர்களையெல்லாம் யானைகள் தூக்கி எரிஞ்சிருச்சு. 4 பக்கமும் யானைகள் சிதறி ஓடுது. இப்போ ஓட ஆரம்பித்த யானை மேலே வந்து பாகனோ வீரனோ யாரும் உட்கார முடியாது. எல்லாரும் உயிர் பிழைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. காரமலைக்கு கீழ்ப்பகுதி முழுக்க வேந்தர் படையோட யானைகளும் வீரர்களும் தவிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதிரி நாட்டுக்குள்ளே போரிடுறதுக்கு நுழைஞ்சவங்களில் யாரையாவது பிடிச்சிட்டாங்க அப்படின்னா பிடிபட்டவர்களை வந்து அழிச்சு ஒழிச்சிருவாங்க. அதுதான் மரபு பொதுவாக போரில். ஆனால் பரம்பு தரப்பில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உயிர் பிழைக்கிறதுக்காக ஓடுற பாகன்களையோ வீரர்களையோ கொல்ல வேணாம் அப்படின்னு ஒரு ஆணை வந்துருச்சு. போரிடுறவங்களை மட்டும்தான் நாங்கள் எதிர்கொள்வோம், பயந்து ஓடுறவங்களை வந்து அழிக்க மாட்டோம், அது வீரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே நடுப்பகலில் வேந்தர்களோட வீரர்கள் வந்து 4 பக்கமும் ஓடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இங்கே வந்து யானைகளும் பாகன்களும் வீரர்களும் ஓடுறப்ப இங்கே வேந்தர்களோட வீரர்கள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. மாலையில் தான் இந்த போர் முடிவுற்றதோட அடையாளமாக முரசோட ஓசை கேட்டுச்சு. இன்னைக்கான போர் வேந்தர்களுக்கானதாக தான் இருக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையில் ஆரம்பித்து பரம்புக்கானதாக முடிஞ்சிச்சு. பரம்பு வீரர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட போர்க்களத்திலிருந்து திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. கபிலர் எரளிமேட்டில் பட்டாப்பிறையில் உட்காந்துருந்தார். வழக்கமாக போர் முடிகிறப்ப நாகக்கரட்டுக்கு மேலே இருந்து தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பார் நிலைமையை. ஆனால் இன்றைக்கி எரளிமேட்லேயே உட்காந்துருந்தார். ஒரு காரணம் என்னென்னா, அந்த சிதறி போன யானைகள் எல்லா பக்கமும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால் எங்கேயும் போகலை. இன்னொன்று, நேற்று திசைவேளர் சொன்ன சொற்கள். போர்க்களத்தோட பேரழிவை கண்கொண்டு பார்க்க முடியாத நிலைமை, இங்கேயே இருப்போம், எல்லாரும் வந்து சேரட்டும் அப்படின்ட்டு உட்காந்துட்டார். பொழுது மறைய ஆரம்பிச்சது. வீரர்களோட ஓசை மலை முழுக்க கேட்டுச்சு. கபிலரோட மனக்கண்ணில் அணங்கன் இருந்தான். எவ்வியோரோட வடதிசையில் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள நுழைஞ்சவன் இத்தனை காட்டெருமைகளோட எப்படி இங்கே வந்து சேர்ந்தான்? ஒரு மனிதனோட பேராற்றலை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மறுபடியும் அவன் காரமலையில் ஏறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அணங்கனை பார்த்து பேசணும்னு தோணுது, ஆனால் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. இப்படி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்க
கபிலர் முன்னால் ஒருத்தன் வந்து நின்னான். எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு அவனை பார்த்தா முதல்ல அவன் வேந்தர் படையை சேர்ந்தவங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் போர் வீரனுக்கான எந்த அடையாளமும் அவன்கிட்ட இல்லை. யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனுக்கு வாழ்த்து சொன்னார். வணங்கி நின்னவன் வந்து அவன் கையில் இருந்த ஒரு சுருட்டப்பட்ட துணி ஓலை ஒன்றை கொடுத்தான். தான் யாருன்னு சொல்லாமலேயே ஓலை கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதை வாங்கி விரித்து பார்த்தாரு. பார்த்த கணத்தில் பேரதிர்ச்சி. கொஞ்ச நேரத்தில் அவரோட கண்களில் நீர் பெருகுச்சு. தொடர்ச்சியாக கதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஓலை யார் அனுப்பியிருப்பாங்கங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்கும். கபிலரோட உதடுகள் துடிச்சபடி உச்சரிச்சுது, என் தலை மாணவி பொற்சுவை. கபிலர் அந்த ஓலையை விரித்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஓலை கொண்டு வந்து கொடுத்தவன் அப்போ தான் அவனுக்கு அறிமுகமே பண்ணிக்கிறான். என்னோட பெயர் காராளி. நான் வெங்கல் நாட்டை சேர்ந்தவன். போரில் ஈடுபடாத 6 ஊர்களில் ஒரு ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு அவனை பற்றி எல்லாத்தையும் சொன்னான். அந்த ஓலையில் இருந்தது காராளி வரைஞ்ச ஓவியம்தான். அவளே திரைச்சீலைக்கு பின்னால் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஓவியம், பொற்சுவையோட ஓவியம். ஓவியத்தை விட்டு கபிலரோட பார்வை நகரலை. மனசுக்குள்ள எத்தனையோ எண்ணங்கள். அதனால் காராளியோட சொற்களை வந்து பெருசாக கவனமாக அவர் கேட்கவே இல்லை. அதனால் காராளி கொஞ்சம் அவசரமாக பேச ஆரம்பித்தான். இளவரசி உங்களை பார்க்கணுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உங்களோட அனுமதி கேட்டு வந்தேன். இப்போ தான் கவனிக்கிறார் அவனை நல்லா. இந்த போர் சூழலில் அவங்க ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. காராளி கிட்ட அதுக்கு பதில் இல்லை. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கபிலர் என்ன சொன்னார், போர் முடிஞ்சதும் பார்க்கலான்னு சொல்லு அப்படின்னாரு. இல்லை ஐயா, அவங்க உங்களை பார்த்து பேசணும்னு நினைக்கிறதே போர் பற்றி தான். போர் தொடங்குறதுக்கு முன்னாலேயே உங்ககிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. நானும் கடந்த 5 நாளாக பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிட்டலை. இன்றைக்கி நடுப்பகலுக்கு அப்புறம் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா. எப்படி இன்னைக்கு மட்டும் கிடைச்சது அப்படின்னு பார்வையிலேயே கேட்டார் கபிலர். நடுப்பகலுக்கு அப்புறம் வேந்தர்களோட யானைப்படை சிதறி ஓடிச்சு. காடு முழுக்க வேந்தர் படையோட வீரர்கள் உயிர் பிழைக்கிறதுக்கு இங்கேயும் அங்குமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது பொருத்தமான நேரம், இதை பயன்படுத்தி உள்ளே நுழைஞ்சா யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு நினச்சி இன்னைக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னா. அவங்கிட்ட இருந்த அக்கறை, அறிவு கூர்மை இது எல்லாமே கபிலரை ஈர்த்துச்சு. ஆனாலும் உள்ள ஒரு தயக்கம் இருக்குல்ல போர் சூழல்ல. இந்த போர் சூழல்ல இளவரசி இங்கே வர்றது வந்து ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்டார். ஒரு ஆபத்தும் இருக்காது ஐயா. நிலைமை குழப்பத்தில் இருக்கிறப்பவே அவங்கள கூட்டிகிட்டு வர்றது தான் சிறந்தது. யாருக்குமே எந்த ஐயமும் வராது அப்படின்னா. தேக்கன்கிட்டையாவது முடியன்கிட்டையாவது கலந்து பேசிட்டு சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் வழக்கமாக அவங்க வந்து சேர்ற நேரமும் கடந்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் வரல. பொழுது ஆகிக்கிட்டே இருந்துச்சு. காராளிக்கு பதட்டம் அதிகமாச்சு. அப்போ தான் எரளிமேட்டில் வந்து குகை பகுதியில் வேகமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான் இரவாதன். ஏன் தேக்கனும் முடியணும் வந்து சேரல அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டார் கபிலர். தேக்கனுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, அதனால் இங்கே வரல, குடில்லையே இருந்துட்டாரு. அவரை பார்த்து பேசுகிறதுக்காக முடியன் போயிருக்காரு. அவங்க 2 பேரையும் பார்க்கறதுக்கு தான் நான் போகிறேன். ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே நடந்தான் இரவாதன். சரி, அவன் அவசர வேலையாக போய்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை, வந்ததும் நேரிலேயே பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். இப்போ கபிலருக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல. குழப்பம் அதிகமாச்சு. காராளிக்கு பதட்டமும் அதிகமாச்சு. ஐயா, நான் சீக்கிரமாக போகணும். அப்போ தான் இரவுக்குள்ளே இளவரசிக்கிட்ட நான் செய்தி சொல்ல முடியும் அப்படின்னா. நாளையோ அல்லது நாளைக்கு மறுநாளோ இதே பொழுதில் நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் அனுமதி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னா. மனம் முடிவெடுக்க முடியாமல் ஒரு குழம்பிய நிலையில் தலையை மட்டும் அசைச்சு சம்மதம் சொல்லிட்டாரு. காலை தொட்டு வணங்கி விடை வாங்கிக்கிட்டான் காராளி.
இந்த தட்டியங்காட்டில் பேரழிவுக்கு முன்னால் கருங்கை வாணன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்தான்ல. போர் முடிஞ்சதும் பொழுது மங்கி இருட்டாயிருச்சு. தீப்பந்தங்களோட உடம்புகளையெல்லாம் அப்புறப்படுத்துகிற வேலையில் எண்ணிலடங்கா மக்கள் ஈடுபடுறாங்க. எங்கே பார்த்தாலும் மரணத்தோட பேரோலம், இழுபடுற குரல்கள், உயிர் அப்படியே உதற முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கு. கருங்கை வாணனால் கூடாரத்துக்குள்ளே இருக்கவும் முடியலை, வெளியில் வந்து நிற்கவும் முடியலை. தலைமை தளபதியோட போர் உத்தி தோல்வி அடைஞ்சதுன்னா ஏற்படுற இழப்புகள் எவ்வளவு கொடியவை அப்படிங்கிறத இன்னைக்கான போர்க்களம் உணர்த்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த யானைப்படையை எடுத்துகிட்டு போனானே உச்சங்காரி, அவன் என்ன ஆனாங்கிற செய்தியும் வரலை. எப்படி யானைகளை நடுப்பொழுதுக்குள்ளே கலைச்சாங்க அப்படின்னு இன்னும் அவங்களுக்கு புரியலை. காட்டெருமைகள் யானைப்படைக்குள்ளே நுழைஞ்ச இடத்த கொஞ்சம் வீரர்கள் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்க யாரும் இப்போ உயிரோடு இல்லை. முன்னாலேயும் பின்னாலேயும் இருந்தவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதே புரியலை. ஏதோ பண்ணி சிதறடிச்சிட்டாங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சது. இந்த காட்டெருமையை இறக்கி விட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியலை. கருங்கை வாணன் குழம்பி தவிச்சு வேதனையில் மூழ்கிக்கிட்டு இருந்தான். வழக்கமாக இரவில் வேந்தர்கள் கூடி பேசுகிற நேரம் இருக்கும்ல, அதுவும் நெருங்கிருச்சு. ஆனால் யாருமே இன்னும் மையக்கூடாரத்துக்கு வந்து சேரலை. இப்போ போய் வேந்தர்களை பார்த்து என்ன சொல்ல போகிறோங்கிறதும் கருங்கை வாணனுக்கு புரியலை. அவன் வாழ்வில் இவ்வளவு மோசமான இழப்பு எந்த போர்க்களத்திலையும் அவனுக்கு நடந்ததே கிடையாது. கையறு நிலை. வேந்தர்கள் ஏன் அவங்க கூடாரங்களை விட்டு மையக்கூடாரத்துக்கு வராமல் இருக்காங்க அப்படிங்கிறதும் அவனுக்கு புரியலை. குழப்பத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துருந்தான். மூவேந்தர்களும் அவங்க படைக்கு ஏற்பட்ட பாதிப்பை பற்றி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி ஏற்பட்டது பேரிழப்பு. போர்க்களத்திலிருந்து எண்ணிலடங்காத பிணங்களை வந்து வெளியேற்ற வேண்டியது இருக்குது. எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறது இரவுக்குள்ளே இயலாது அப்படின்னு அமைச்சர்கள் சொல்லிட்டாங்க. போரோட போக்கு பற்றி உதயஞ்சேரலுக்கு மறு சிந்தனை வந்துருச்சு. இந்த பாண்டியனை நம்பி நம்ம உள்ளே வந்தது சரியா அப்படிங்கிற கேள்வியே வந்துருச்சு. ஏன்னா இந்த கேள்விக்கு அடிப்படை காரணம், பரம்பு வீரர்கள் வந்து ஒரே நேரத்தில் முற்றுகையை தகர்த்து இப்படி அளவில்லாத இழப்பை உருவாக்குனது, யானைப்படையை சிதறடிச்சது, இது ரெண்டும் சேர்ந்துருச்சு. பரம்பு படைக்கு இதை விட பெரிய நெருக்கடியை இனிமேல் கொடுக்க முடியாது. அதனால் இந்த போரோட போக்கு தனக்கான வெற்றி வாய்ப்பை இன்றைக்கி இழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சான் உதயஞ்சேரல். அப்போ உள்ள ஒரு பணியாள் வந்து சொன்னால், சோழ பேரரசர் உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளை மாதிரியே செங்கன சோழனுக்கும் நம்பிக்கை இழந்திருக்கோம், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பேசுகிறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு நினச்சி வர சொன்னான் உதயஞ்சேரல். ஆனால் உள்ளே வந்த செங்கன சோழனோட முகத்தில் நல்ல மகிழ்ச்சி. ஊன்றுகோலை சாச்சு இருக்கையில் உட்காந்து, அப்பா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா செங்கன சோழன். இப்போ உதயஞ்சேரலுக்கும் குழப்பம் வந்துருச்சு. என்ன இவன் மகிழ்ச்சியாக இருக்கான்? இங்கே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல, அது நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா செங்கன சோழன். உதயஞ்சேரலுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையா? நீங்கள் சொன்னதை செய்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்டான். உணர்ச்சி வசப்பட்டு கேட்குறான். ஆமாம் அப்படின்னா செங்கன சோழன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எதுவுமே பேசலை, அமைதி இருந்துச்சு. செங்கன சோழன் என்ன சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தான் உதயஞ்சேரல். நாளை இரவு பாரி 10வது குகையில் தங்குறான், இங்கே என்னோட காவல் அப்படின்னா செங்கன சோழன். உதயஞ்சேரலுக்கு என்ன புரியணுமோ புரிஞ்சிருச்சு. எழுந்து போய் கட்டி அணைச்சிக்கிட்டான். இப்போ மைய கூடாரத்தில் இதுக்கப்புறமா அந்த வேந்தர்கள் 3 பேரும் வந்துட்டாங்க. கருங்கை வாணனோட சேர்த்து மையூர் கிழாரையும் கூப்பிட்டுருந்தாங்க. கருங்கை வாணனும் மையூர் கிழாரும் வேந்தர்களுக்கு முன்னால் நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னால் தளபதிகள் உருமன்குடி, துடும்பன், வெறுங்காளன், மாகணகன் 4 பேரும். எரளிமேட்டோட குகையிலிருந்து தான் ஆயுதங்கள் தட்டியங்காட்டுக்கு வந்து சேருது. எரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் நடுவில் இருக்கிற பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப குறுகலான பள்ளத்தாக்கு. யானைப்படையை கொண்டு போய் அடைச்சி நிப்பாட்டிடலாம். எதிரிகள் அவங்க யானைப்படை மூலமாக தாக்குதல் தொடுத்தா கூட
பகற்பொழுதுக்குள்ளே ஆயுதங்களை குகைகள்லேருந்து போர்க்களத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட முடியாது. ஏன்னா பள்ளத்தாக்கு முழுக்க இருதரப்பு யானைகளுமே ஆவேசமாக இருக்கும். இந்த யோசனை இதை முதல்ல சொன்னது மையூர் கிழார் தான். அதனால் இன்றைக்கி விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல அவரும் இருந்தார். கருங்கை வாணனால் வேந்தர்களோட முகத்தை நிமிர்ந்து பார்க்க முடியலை. மையூர் கிழார் முகமுமே கலக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனாலுமே நல்லா நிமிர்ந்து இருந்தார். ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேள்வி சோழவேளன். யாரை நோக்கின்னு தெரியல. அதனால் 2 பேருமே அமைதியாக இருக்காங்க. கருங்கை வாணனால் உடனடியாக பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால மையூர் கிழாரே ஆரம்பித்தார். இப்படி நடக்காது அப்படிங்கிறத நம்மள இருக்கிற யாராலையும் ஏன் முன்னக்கூட்டியே சிந்திக்க முடியல? சோழவேளன் கேட்ட கேள்வியை அவையில் இருக்கிற எல்லாரையும் நோக்கி இன்னொரு கேள்வியை திருப்பி விட்டார் இந்த மையூர் கிழார். அதாவது பதில் சொல்ல தெரியலை. அதனால் இந்த திட்டமெல்லாம் பண்ணுறப்ப இந்த திட்டமெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு ஏன் இந்த அவையில் யாருமே நேற்று யோசிக்கலை? எல்லாரும் ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தானே இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கேள்வியை திருப்பி விட்டார். முற்றுகை திட்டத்தை நேற்று கருங்கை வாணன் தான் முன் வச்சான். ஆனால் இப்படி தலைகீழாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யாருமே யோசிக்க கூட இல்லை. அதனால் இப்போ மையூர் கிழார் கேட்ட கேள்விக்கு மற்ற யார்கிட்டையும் பதிலும் இல்லை. சரி, நீ என்ன சொல்ல நினைக்கிற அப்படின்னு கேட்டார் சோழவேளன். நடந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம வீரர்கள் போரிடுற முடிவவே கைவிட்டுருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அவங்க காட்டெருமை படையை நம்ம யானைப்படை மேலே ஏவி இருக்காங்க. அதனால தான் யானைகள் போர் செய்யாமல் செதறி ஓடி இருக்கு சொல்லிட்டார். மையூர் கிழாருக்கு எப்படியோ செய்தி தெரிஞ்சிருச்சு. என்னது, காட்டெருமை படையா? தளபதிகளுக்கெல்லாம் நடுக்கும். கொஞ்ச நேரம் கழித்து புதிய விற்பன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னா மையூர் கிழார் தப்பு பண்ணிட்டு ஏதோ சாக்க சொல்கிறாரு அப்படின்னு. நம்மளால் நம்பவே முடியாத ஆற்றல் எதிரிகள்கிட்ட இருக்குன்னு தானே தலைமை தளபதி முதல்ல இருந்து உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டார். கருங்கை வாணனுக்கு இப்போ ஒரு மூச்சு வந்துச்சு. தான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறத ஒருத்தர் வலியுறுத்தி பேசுகிறாரு. அதுவும் இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்தில் தனக்காக அவர் வலியுறுத்தி பேசுகிறாரு அப்படிங்கிறது ஒரு ஆறுதல் கொடுத்துச்சு. சரி, நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டான் உதயஞ்சேர். இப்படியே இந்த போரை நடத்திக்கிட்டு போனோன்னா நம்மளால் வெல்ல முடியாது அப்படின்னாரு மையூர் கிழார். கருங்கை வாணனும் இப்படியே இந்த போரை நடத்திக்கிட்டு போனால் நம்மளால் வெல்ல முடியாதுங்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டே இருந்தான். இப்போ இவரும் இதே மாதிரி பேசுகிறாரு. எல்லாரும் அப்படியே முழிச்சு பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த போர் பாரிக்கு எதிராக நடக்குது. ஆமாம், பாரிக்கு எதிராக தான் நடக்குது, யாரும் மறுக்கலையே அப்படின்னாங்க. மறுக்கலை, ஆனால் அது உங்களுக்கு புரியலை. நல்லா துணிச்சலாக பேசுகிறாரு இந்த மையூர் கிழார் வேந்தர்களுக்கு முன்னால். ஏற்பட்டுள்ள பேரிழப்பு இந்த மாதிரி பேச்சுக்கான இடத்த இயல்பாக உருவாக்கிருச்சு. ஏன்னா எல்லார் மேலேயே தவறு இருக்குல்ல. என்ன புரியலைன்னு நினைக்கிற அப்படின்னாரு சோழவேளன். நேற்று எதிரிகள் காற்றை வச்சு அம்பு எய்து பெரும் பாதிப்பை உருவாக்குனாங்க. அது எப்படின்னு இன்னும் புரியலை. இன்றைக்கி காட்டெருமை படையை வச்சு தாக்கியிருக்காங்க. இதுவும் எப்படின்னு புரியலை. நாளைக்கு அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ அதுவும் புரியாது அப்படின்னாரு. இங்கே பார், என்ன சொல்லணும்னாலும் தெளிவாக சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. நான் நாள்லேருந்து தெளிவாக தாயா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த அவை தான் என்னோட சொல்ல கேட்க மாட்டேங்குதே அப்படின்னாரு. மையூர் கிழார் நல்லா குற்றம் சாட்டுறாரு. பாண்டிய பேரரசுக்கு உட்பட்ட ஒரு குறுநில மன்னன் இவர். பேரரசருங்க இருக்காரு, மற்ற 2 வேந்தர்களும் இருக்காங்க. அப்படிப்பட்ட அவையில் இவ்வளவு துணிச்சலாக பேசுகிறது எல்லாருக்குமே வியப்பாக இருந்துச்சு. ஆனால் வேறு வழி இல்லையே. மையூர் கிழார்கிட்ட தான் பாரியை பற்றி பரம்பை பற்றி நிறைய செய்தி இருக்குது. மற்ற 2 வேந்தர்களும் கொஞ்சம் ஆர்வமாகவே கேட்டாங்க. ஆனால் புதிய விற்பனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. குரலை வசத்திட்டான். உங்ககிட்ட அப்படி ஏதாவது புதுசாக தாக்குதல் திட்டம் இருந்துச்சுன்னா அதை நேரடியாக சொல்லு, சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு அப்படின்னா. இளவரசர் என்னை மன்னிச்சிருங்க, 4 நாள் போரையுமே நான் முழுசாக கவனித்ததுனால சொல்கிறேன். தலைமை தளபதி உள்ளிட்ட நம்ம தளபதிகள் யாருக்குமே இந்த போரை எப்படி நடத்துறதுனே தெரியல.
எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க, என்ன துணிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கருங்கை வாணனுக்கு இப்போ அப்படியே அதிர்ந்து போச்சு. என்னடா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஏதோ ஆறுதலாக நம்ம பேசுகிற மாதிரியே பேசினாரு, இப்போ அடுத்த கணமே நம்மளை எந்த தகுதியுமே இல்லாதவ மாதிரி பேசிட்டாரே அப்படின்ட்டு பார்க்குறான். கருங்கை வாணன் வகுத்த திட்டத்தில் அப்படி என்ன நீ குறைய பார்த்த அப்படின்னாரு சோழவேலன். ஒவ்வொரு நாளுமே எதிரிப்படையை வெல்றதுக்கான உத்திகள் மட்டும்தான் அவர் உருவாக்குறாரு. அது ரொம்ப தவறு அப்படின்னாரு மையூர் கிழார். என்ன உளர்ற? எதிரியோட படையை வெல்றதுக்கு தானே போரே நடக்குது. அதை செய்கிறதுக்கான உத்தியை உருவாக்குறதுல என்ன தவறு இருக்க முடியும்? எதிரிப்படையை வெல்றது அப்படிங்கிறது நம்மளோட இறுதி இலக்கு. ஆனால் ஒவ்வொரு நாள் போர்லேயுமே இறுதி இலக்குக்கான உத்தியை உருவாக்கக்கூடாது அப்படின்னாரு. இந்த போர் பாரிக்கு எதிரானது. ஆனால் இன்னும் அவன் போர்க்களத்துக்கே வரல. அவன் எங்கே இருக்கான்னே தெரியாது. அப்புறம் எப்படி இந்த போர்க்களத்தை நம்ம வெற்றி கொள்ள முடியும்? அவன் ரொம்ப உயரமான இடத்துல இருந்து இந்த போரை வழி நடத்துகிறான். நம்ம படையோட ஒவ்வொரு நகர்வையும் அவனால் தெளிவாக பார்க்க முடியுது. அடுத்த நகர்வை அவனால் உணர முடியுது. நாம் செய்கிறதையும் செய்ய போகிறதையும் எளிதில் கணிக்கிறான். நம்ம அவனோட கால்களுக்கு அடியில் இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் நம்ம தலைக்கு மேலே இருந்து தாக்குதல் நடத்துகிறான். இந்த காற்றை பயன்படுத்துறது, காட்டெருமையை பயன்படுத்துறது, இது எல்லாமே அவங்க தளபதிகள் எடுத்த முடிவு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்படியெல்லாம் முடிவுகள் எடுக்கப்படக்கூடும் அப்படிங்கிறது கூட அந்த பரம்பு தளபதிகளுக்கு தெரியாது. பாரி மலையோட மனிதன். உருளுற கற்களையும் வீசுகிற காற்றையும் பயன்படுத்த தெரிஞ்ச பேரறிவாளன். அவங்கிட்ட போரிட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம தளபதிகள் வாளையும் வேலையும் நம்பி போரிட்டுக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நல்லா கவனத்தை குவிச்சு கேட்ட எல்லாருக்கும் அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. குலசேகர பாண்டியன் எதுவுமே சொல்லாமல் மையூர் கிழாரை கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. மற்றவங்க ஒருத்தர் முகத்தை இன்னொருத்தர் பார்த்துக்க முடியாத நிலைமையில் உக்காந்துருக்காங்க. ஆனால் மையூர் கிழார் வேகம் குறையாமல் பேச ஆரம்பித்தார். மறுபடியும் எல்லாரும் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப மையூர் கிழார் விடலை. அவங்களுக்கான இடைவெளியை கொடுக்காம பேசுகிறாரு. 2வது நாள் போர்லேயே தேக்கனை வெட்டி எறிகிற வாய்ப்பு கிடைச்சது. அதை தலைமை தளபதி தவற விட்டுட்டாரு. அன்னைக்கு அது நடந்துருந்துச்சுன்னா போரோட போக்கே மாறி இருக்கும். அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன், நம்ம உத்தி தேக்கனுக்கும் முடியனுக்குமானதாக இருக்கணும். ஆனால் தளபதிகளுக்கு புரியலை. வேட்டூர் பழையனை விரட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே போகாதீங்கன்னு கத்துனேன், ஒரு பொருட்டாக நினைக்கவே இல்லை. இப்படித்தான் அந்த போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்குது. கருங்கை வாணன் மற்ற தளபதிகளை நேரடியாக தாக்கி குற்றம் சாட்டுறாரு. ஆனால் இதில் எதையுமே அவங்களால மறுத்து பேசவும் முடியல. நேற்று இதே அவையில் சோழவேளன் பேசுனதுக்கு ரொம்ப சினம் கொண்டு மறுத்து பேசினான் கருங்கை வாணன். ஆனால் இன்றைக்கி தலையீழாக இருந்துச்சு. வேந்தர்களுக்கு முன்னால் தளபதியோட தவறுகளையும் செயலின்மையையும் வெளிப்படையாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு மையூர் கிழார். பேச முடியல யாருனாலையும். நான் இந்த கணத்தில் என்னோட மகன் இளமாறன் உயிரோட இல்லையென வேதனைப்படுறேன். தட்டியங்காட்டையும் நாகக்கரட்டையும் இரளிமேட்டையும் அவன் அளவுக்கு அறிஞ்சவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரும் படையோட மூவேந்தர்களும் அணிவகுத்து நிற்கிற இந்த போர்க்களத்தில் என் மகன் நின்றுருந்தான் அப்படின்னா பரம்போட கதறலை நேரம் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம கதறலை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் சொல்கிறத எதிர்கொள்கிறதுக்கான சொல்லே யாருக்கும் சிக்கலை. பாரி ஏற்படுத்தின பேரழிவை தனக்கான முழு வாய்ப்பாக இப்போ மையூர் கிழார் பயன்படுத்திக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சது. அதே நேரம் தன்னோட விசுவாசத்தை வலிமையாக நிலைநிறுத்துறாரு. நோக்கம்தான் என்ன? இந்த மையூர் கிழார் என்னதான் சொல்ல வராரு? கருங்கை வாணனுக்கு பிடிபடலை. இப்போ மறுபடியும் சோழவேலன் கிட்ட இருந்து அதே கேள்வி. சரி, இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? பாரியை உடனடியாக போர்க்களத்துக்கு வரவழைக்கணும் அப்படின்னார். ரொம்ப நேரம் அமைதிக்கு அப்புறம்
புதிய விற்பன் பேசினான். நாளைக்கான போர்க்களத்தில் தேக்கனையோ முடியனையோ வெட்டி சாய்க்கிற உறுதி தலைமை தளபதி இந்த அவைக்கு கொடுக்கணும் அப்படின்னா. கருங்கை வாணனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியல. இளவரசர் சொல்கிறது அந்த அவையில் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா தன்னை நிலைநிறுத்திக்கிறது சரியான ஒன்றா இருக்குமா அப்படின்னு நினச்சி என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் இப்பயும் மையூர்கிழார் தான் பேசினார். இனிமேல் அந்த உத்தி மூலமாக பலன் கிடைக்காது, காலம் கடந்துருச்சு. ஏன் அப்படின்னாங்க. தேக்கனையோ முடியனையோ ஒரே நாள் போரில் எல்லாம் வீழ்த்திட முடியாது. வேந்தர் படை முழு ஆற்றலோடு இருக்கிறப்ப வேணால் அப்படி பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அதை செய்ய முடியும்னு நான் நம்பலை. ஒருவேளை கருங்கை வாணன் தேக்கனோட தலையை வெட்டுனா கூட அவன் கரப்பாம்பூச்சி மாதிரி அதுக்கப்புறமா 10 நாள் உயிரோடு இருப்பான். ஏன்னா அந்த பரம்போட மருத்துவர்கள்னால நிறைய விதவிதமாக செய்ய முடியும் அப்படின்னாரு. வேற என்ன செய்யணும்னு நினைக்கிற? மறுபடியும் அதே கேள்வி. அப்பையும் அவர் சட்டுன்னு நேர பதில் சொல்லலை. கேள்வி எழுப்பின உதயஞ்சேரலை மட்டுமில்லை, எல்லாத்தையும் நோக்கி பார்வையை செலுத்திக்கிட்டே சொன்னார். என்கிட்ட இருக்கிற ஆலோசனையை நான் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன். அதை நீங்கள் ஏற்றுக்குருவீங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன் உனக்கு ஐயம்? துணிஞ்சு சொல்லு, பொருத்தமாக இருந்துச்சுன்னா ஏற்றுக்குருவோம் அப்படின்னாரு சோழவேலன். காலையில் போர் தொடங்குறப்ப பரம்போட திசை நோக்கி நீலனோட தலையை வெட்டி வீசணும். அடுத்த பொழுதுக்குள்ள களம் வந்து நிற்பான் பாரி. அவை பதறிடுச்சு. துடிச்சு எழுந்துட்டா உதயஞ்சேரல். என்ன ஆலோசனை இது? பைத்தியக்காரமாக இருக்குது. இப்போ எதிரியை வீழ்த்தணும்னா அவனோட வலிமையை குறைக்கணுமே ஒழிய ஆவேசத்தை பெருக்கக்கூடாது. என்னது இது அப்படின்னு கேட்குறான். செங்கட சோழனுக்கும் இதே சீற்றம். இங்கே பாரு, பாரியை வரவழைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அவனை வெற்றி கொள்ளணும். தெளிவான திட்டம் இல்லாமலாம் அதை செய்யக்கூடாது, அது அறிவுடைமை இல்லை அப்படின்னா. தூண்டில் முள்ள வீசுறதுக்கும் கொலைவாழை வீசுறதுக்கும் வேறுபாடு தெரியல ஒருத்தனுக்குன்னா அவனை முட்டாள்னு தான் சொல்லணும் அப்படின்னாரு சோழவேலன். இத்தனைக்கும் மையூர்கிழார் கொஞ்சம் கூட பின்வாங்கலை. எனக்கு தெரியும் நீங்கள் இதை ஒத்துக்க மாட்டீங்க. தீரா பகையும் வஞ்சினமும் இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இந்த செயலை செய்ய முடியும். எதிரியை வெட்டி வீழ்த்த நினைக்கிற தளபதிகளை வச்சுக்கிட்டு போர் மட்டும்தான் செய்ய முடியும். போர்க்களத்தில் எல்லாரும் போரிடுவாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. மரத்தோட கிளைய வெட்டுறவனுக்கும் மரத்தையே பிடுங்கி எறிகிறவனுக்கு வேறுபாடு இருக்கு. குருதியை குடிக்கிற வெறி எவனுக்கு இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் தட்டியங்காட தனதாக்க முடியும். இவ்வளவு ஏறி மிதிச்சதுக்கு அப்புறமும் திமிரி எழுகிற மையூர்கிழாரோட உறுதியும் ஆவேசமும் சோழவேலன் அப்படியே உலுக்கிருச்சு. இனி வரும் நாட்களுக்கு ஏன் மையூர்கிழாரை தலைமை தளபதியை ஆக்க முடியாது கேட்டார். கொந்தளிப்பு ஏறி நிற்கிற இந்த அவையை யார் எப்படி கை கொள்வாங்க யாரனாலே கணிக்க முடியாத இந்த சந்தர்ப்பத்தில் சோழவேலனோட சொல் அவை அப்படியே கூர் முனையில் கொண்டு போய் நின்றுச்சு. இவ்வளவு நேரம் அவைக்கு நடுவில் தலை கவிழ்ந்து இருந்த கருங்கை வாணன் மெல்ல தலை நிமிர்ந்து குலசேகர பாண்டியனை பார்க்குறான். ஆனால் இத்தனை நடந்திருக்கே, பாண்டிய பேரரசருக்கு பதற்றமே இல்லை. இன்றைய நாள் நமக்கானதா இல்லை, அதனால் எந்த முடிவையும் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். நாளைய போகிற கருங்கை வாணனே வழக்கம் போல முன்னெடுக்கட்டும், மற்றது எல்லாத்தையும் நாளை இரவு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிட்டார். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.